கையும் களவும் பிடிச்சாலும் பேசாம வந்து சொந்த மனைவியை படம் பிடிச்சு விக்கிற அளவுக்கு அந்த அயோக்கிய பயலுக்கு எப்படிதான் மனசு வந்துடும்? அவன் மனைவி நினைச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணிக்கிற போதே இந்த திட்டத்தோட தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். தன்னை அலங்காரம் பண்ணி படம் பிடிக்கிற விஷயம் காயத்ரிக்கே தெரியாதுங்கிறியா? நிச்சயமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்நேரம் உயிரே விட்டுருப்பான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காயத்ரிய அந்த நரகத்தை நம்ம காப்பாத்தியாகணும். சரி, இன்னைக்கு ஈவினிங் என்ன பிளான்? சாயந்தரம் பணத்தோட நம்ம அங்க போவோம். பிலிம் ரோல் அவன் கொடுப்பான். நம்ம கூட மஃப்டில ஒரு இன்ஸ்பெக்டரை அழைச்சிட்டு போவோம். வெரி குட். ஆன் தி ஸ்பாட் அவன் அரெஸ்ட் பண்ணு. நான் இப்ப ஏன் உங்களெல்லாம் அவசரம் சொன்னேன்னா உடனடியா ஒரு முடிவு பண்ணி ஆகணும். நாம இந்த பிசினஸ் கொஞ்ச நாளைக்கு நிறுத்திடணும். முதல்ல பேசினபடி அவங்கவுங்க பங்கை பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவோம். மறுபடியும் 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஊர்ல ஒன்னா சேரலாம். இந்த ரகசியம் வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்கும்னு சந்தேகப்படுறியா? ஆமா, நம்ம இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறப்போ இந்த ரகசியம் எப்படி வெளியில தெரிஞ்சிருக்கோம்? ஐயர், நாம ரொம்ப புத்திசாலியா இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட சரக்கு வாங்கிட்டு போறவங்க எல்லாரும் புத்திசாலியா இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? எவனாவது ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னா செயின் மாதிரி எல்லாருமே மாட்டிக்கணும். நாம இது வரைக்கும் வெளிநாட்டுக்காரங்களுக்கும் பாம்பே, கல்கத்தா, டெல்லி ஆளுகளுக்கு தான் சரக்கை வித்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப 2 பேரும் வந்துட்டாங்க. இதே மாதிரி யாருக்கு யார் ஃப்ரெண்டுன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். எப்ப சந்தேகம் வந்துருச்சோ அப்பவே வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணிடுறதா நல்லது. அப்புறம் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கதான் ஆரம்பிச்சுக்குவோம். ஏமாமா, காயத்ரி என்ன பண்றது? அது கழுத. நான் எங்க போனாலும் என் பின்னாலே வர வேண்டியதுதானே. ஏற்கனவே நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அது நிறைவேறினதும் அதையும் வித்து காசாக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இந்த வியாபாரத்தை நிறுத்தி வச்சுக்கலாம். என்ன திட்டம்? வா வா, அருமையான திட்டம். ஆனா காயத்ரிக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டா? தெரியட்டுமே. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். அவ என்ன உனக்கு நிஜமாவே பொண்டாட்டியா? எல்லாம் ஒரு செட்டப் தானே. நிஜ பொண்டாட்டி ஊர்ல இருக்கா. ஆரம்பத்துல காயத்ரி அழுவா, ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. போக போக கூச்சம் தெளிஞ்சதும் அவளையும் நம்மளோட பாட்டரா சேர்த்துக்கிட்டா போச்சு. ரத்தனா, அனுபவம் சொல்றது கேட்டுக்கோ. ஆமா, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த நாடகத்தை அவளுக்கு தெரியாம நடக்க முடியும்? ஓகே ஓகே. ஹலோ கணேஷ்யா. ஹலோ ராகவன். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க என் கூட வரணும். ஆமா, நீங்க பாட்டுல தொப்பியும் காக்கி சட்டி போட்டு வராதீங்க. மஃப்டியில் வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வாங்களேன். தேங்க்யூ தேங்க்யூ. அங்க விட்டு போய் வைங்க. என்னம்மா? என்ன இதெல்லாம்? அழகு, அழகுக்கு அழகு. இந்த அறைய கண்ணாடியால அலங்காரம் பண்ண போறோம். ரத்னாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. வித விதமா ரசிக்கிறதுல ரத்னாவுடைய ஆர்வமே தனி. அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏய், சீக்கிரம்டா, இருட்டுறதுக்குள்ள அலங்காரம் முடியணும். ஏன் அதுமி கோன? அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. வாங்க. நாய் நாய், உங்க 2 பேரைத்தான் வர சொல்லி ஆடும். சரி, கதவு தர. இன்ஸ்பெக்டர், நீங்க இங்கேயே இருங்க. தேவைப்பட்டா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உள்ள பூந்துருக்க. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி, உங்ககிட்ட வியாபாரம் செய்யறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். புதுமையான ஐடியா. மான் வீட்டையும் பேர் வச்சிருக்கேன். ஆனா இது இவ்வளவு சிம்பிள் விலை கொடுக்க முடியாது. ஒரு பிரிண்ட் 2 lakhs. பயப்படாத, இங்க நானா வரல. புருஷன் சொல்லித்தான் வந்திருக்கேன். அனுபவிச்சு ரசிக்க வேண்டியதை சொன்னா சுவைக்காது. I mean what I say. Sorry, darling.
கொஞ்சம் எப்படி வாங்க.
அவசரப்பட்டுட்டியம்மா. உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொன்னதை நீ நம்பலையா? உனக்கு குடும்பம் பண்ணவங்க எல்லாரையும் கைது செஞ்சாச்சு. குறைஞ்சது அவங்களுக்கு 20 வருஷமா தண்டனை கிடைக்கும். எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சு உன்னை காப்பாத்த போற கடைசி நேரத்துல இப்படி செஞ்சுட்டியம்மா, இப்படி செஞ்சுட்டிய. இல்ல, நான் செய்தது சரிதான். இதை விட பெரிய விடுதலை எனக்கு கிடைக்கவே முடியாது. என் புருஷனே என்னை பெண்டாள ஒரு சண்டாள நினைப்பிச்ச பிறகு நான் வாழுமா? ஐயா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை விடுவிக்க நீங்க இவ்வளவு முயற்சி எடுத்ததுக்கு நன்றி. என்ன முயற்சி பண்ணி என்னம்மா பிரயோஜனம்? உன்னை என்னால நீங்க காப்பாத்தினாலும் இனிமே எனக்கு ஏது வாழ்க்கை? காலம் பூராவும் கண்ணீரோட வாழறதை விட நிம்மதியா சாகுறேன். ஐயா, நான் செத்த பிறகு என் பணத்தை கூட இந்த சண்டாளுங்க பார்க்க கூடாது. தயவு பண்ணி எங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் தெரிவிச்சு என்ன அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. காயத்ரி, காயத்ரி, நீ உத்தமிமா. விதி உன் வாழ்க்கையில ரொம்ப கொடூரமா விளையாடிடுச்சு. இன்னொருத்தன் அறைக்குள்ள நுழைஞ்சான் தெரிஞ்ச உடனேயே தற்கொலை பண்ணிக்கிட்டியே. நல்ல வேளையா உன்னை அலங்கோலமா படையெடுத்து வித்தாங்க ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்காமலே போயிட்ட. உன் ஆத்மா சாந்தி ஆகட்டுமா?